நண்பர்களே, நான் உங்கள் பல் மருத்துவர் போதினி. ஸோ இன்றைக்கி பதிவில் டென்டல் லேசர்ஸ் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். லேசர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸில் ஒன் ஆஃப் த டெக்னாலஜியாக நம்ம சொல்கிறோம். டென்டல் லேசர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதிலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கம் ரிலேட்டட் சர்ஜரிஸ் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து லேசர்ஸ் பயன்பாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இந்த சாஃப்ட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் விஸ்டம் டூத்தை தள்ளி போடுறீங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த இஷ்யூஸை கிளியர் பண்ணுறதுக்கு லேசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளாப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் மோர் அண்ட் மோர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீனெக்டமின்ற சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வாய் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன கட்டிகள் சதையோட இது வரும்போது, அதே மாதிரி ஹீலிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட யூசஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும், லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்கும். அது மெயினாக வந்து லேசர்ஸ் வந்து அதோட எஃபிஷியன்சி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் திங் உங்களுக்கு வந்து பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். செகண்ட் திங் உங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ், ஓகேங்களா? ஸோ லேசர் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது உங்களுடைய பல் மருத்துவர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து தயக்கம் இல்லாமல் தாராளமாக அந்த ட்ரீட்மெண்ட்டை மேற்கொண்டுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. அதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் பதிவாக லேசர் பற்றி ஒரு சின்ன பதிவு நான் போட்டிருக்கேன். அண்டு இன்னும் நிறைய பதிவுகள் நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்ஸில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு குறிப்பிட்ட ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும், உங்களுக்கு எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷன் நான் படித்து பார்க்குறேன். ஸோ ஃபர்தர் வீடியோஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரிலேட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் டென்டல் அண்ட் ஜென்ரல் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறைய வந்து போட போகிறேன். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா அவசியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக அப்லோட் ஆகும், உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.